நண்பர்களுக்கு வணக்கம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளா அந்த கான்வாயோட பாதுகாப்புல சுத்திட்டு இருந்தார் தலைவரு. நேத்து ஜீவாவோட அப்பாவோட டெத்துக்கு போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்ததோட புடிங்கிட்டாங்க. அந்த இத. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மை நிரூபிக்கணும். 48 மணி நேரத்துக்குள்ள பெரும்பான்மை நிரூபிக்கணும். நிரூபிக்க முடியல. இப்ப அதான் என்ன பண்ணிட்டாரு ஆளுநரு, "நீங்க பெரும்பான்மை நிரூபிங்க" அப்படின்ட்டு போயிட்டாரு. சரி ரைட் ஓகே அப்படின்னு அந்த ஆளு என்னமோ ஓரமா தான் இருக்காப்புல. டிஎம்கே கூட கூட்டணி வச்சு வெறும் 5 சீட் மட்டும் தான் வந்து 28 சீட்டு குடுத்த இடத்துல வெறும் 5 சீட்டு மட்டுமே வந்தா, இந்த கழுத்தறுப்பு காங்கிரஸ் இருக்கு பாருங்க. அதுல ஒரு எம்பி ஒண்ணு இருக்கு. மணி. ஜோதி மணி. அது என்ன பண்ணுது, அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, இது வந்து ஆளுநர் வந்து ஒருதலை பட்சமா செயல்படுறாரு. அப்படின்னு அது சொல்லுது. எனக்கு புரியல. நீ எல்லாம் எப்படிப்பா எம்பி ஆன? எனக்கு தெரியல அது. பெரும்பான்மை நிரூபிச்சா தான் ஆட்சி அமைக்க முடியும். அதனால அவர் என்ன பண்ணாரு, சட்டமன்றத்தையே கலைச்சிட்டு, நான் வர்ற வரை யாரும் எதுவும் கிடையாது. கம்முனு அவன் வீட்டு வேலைய பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டாரு. எனக்கு புரியலம்மா, நீ எப்படிம்மா எம்பியா இருக்க? எனக்கு தெரியல. அ ஒரு பெரும்பான்மை நிரூபிச்சா தானே நீ இது பண்ண முடியும், ஆட்சி அமைக்க முடியும். அது இல்லாம என்னமோ மைக் கிடைச்சதும் ரொம்ப நாளா இத்தன நாளா எங்க போய் கிடந்ததுன்னு தெரியல. திடீர்னு மைக் கிடைச்சதும் பெரும்பான்மை நிரூபிக்க வேணாம். நீங்க வாங்க ஆட்சி அமைக்கலாம். ஆமா, அப்படி இப்படின்னு பேசுற. என்ன என்ன எனக்கு புரியல அது. நீ தமிழ்நாட்டுக்கார பொம்பள தானா? அதுவும் எனக்கு தெரியல. நீ ஜோதிமணி ஆம்பளையா, பொம்பளையாங்கிறது எனக்கு தெரியல. அத எனக்கு தெளிவுபடுத்துங்க. சும்மா போட்டுக்கிட்டு. விஷயம் தெரிஞ்சா பேசும்மா. அவ்வளவுதான் டிஎம்கே மு.க. ஸ்டாலின் ஐயா அவர் சொல்ட்டாரு. நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க எந்த குறுக்கீடும் நாங்க செய்ய மாட்டோம். அப்படின்னு அவரு தெளிவா சொல்லி ஒதுங்கிட்டாரு. மறுபடியும் வந்து குறுக்கிடுதுன்னு எந்த குறுக்குல ஈடுது? எனக்கு புரியல அது. இதே மாரி பேசினா உன் குறுக்கு தான் உடைய போகுது. உண்ம அதான் நடக்கும். பாரு.